எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா ரொம்ப பிடிக்கும். ஐயோ என்னாச்சு? இல்ல எங்களுக்கு கேக்குற பிஎஸ்ல உங்களுக்கு கேட்கலையா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு சினிமா பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது, ஆனா பிடிக்கும். அப்ப எங்க அப்பா ஒண்ணுதான் சொல்லுவாரு, படிச்சாதான் வாழ்க்கை, படிக்காம சினிமா பார்த்த எவனும் உருட்டது இல்லை அப்படின்னு. அவர் சொன்னது சரிதான். ஆனா இன்னைக்கு என் கூட எங்க அப்பா தினமும் 2 படம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் நான் நல்லா படிச்சேன், ஆனா எந்த புத்தகமும் சொல்லி தராத, எந்த ஒரு தனி மனிதர்கிட்ட இருந்தும் நான் கற்றுக்கொள்ளாத பல அதிசயங்களை நான் சினிமா மூலமா தான் கத்துக்கிட்டேன். அறம் சார்ந்ததுதான் வாழ்க்கை. மனித மனம் ஒரு ஆழ்கடல். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நான் நல்லவனா இருக்கணும்னு எனக்கு தினமும் இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது சினிமா தான். அதனால நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட என்னோட ஆசான் சினிமா. நான் பேசலாமா? இல்லை என்னங்க, என்ன இறைச்சலா? நானே மனசுல இருந்து பேசிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி தான் வரும். பேசலாமா? நீங்க சரி, இப்ப சரியா இருக்கா? ஓகே, சரி, இப்ப நான் மட்டும் பேசுறேன். அதான் சினிமா நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட ஆசான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால என்னோட முதல் கதை, முதல் படம் எதை பத்தி இருக்கணும் அப்படின்றப்ப என்னோட வாத்தியார் பத்தியே எடுப்போம். அதுவும் இன்னைக்கு இந்த கால சினிமா இல்லாம 1950களில் இருந்த ஆளுமைகள், அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மன போராட்டம், இதை வடிவமைச்சு ஒரு கதையா எழுதியிருந்தேன். ஆனா எனக்கு நான் எவ்வளவு சினிமாவை ரசிக்கிறேனோ அந்த அளவுக்கு இல்லை, அதை விட சினிமாவை ரசிக்கிற ஒரு குழு அமைச்சதுனாலதான் என்னால இந்த படம் எடுக்க முடிஞ்சது. அதை நான் ஆரம்பிக்க நினைக்கிறது அண்ணன் நானா பாட்டி. நான் இது வரைக்கும் சந்தித்த மனிதர்கள், ஏன்னா நான் தினந்தோறும் பாக்குற எல்லாருமே சினிமாவை ரசிக்கிறவங்க தான். ஆனா இப்படி சினிமாவை பைத்தியமா ரசிக்கிற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்க முடியாதுன்னு நான் தீவிரமா நம்புறேன். வெறும் சினிமா தான் அவருக்கு ஒரு நல்ல கதை, அதை எப்படி போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு. நான் 2016 எழுதின கதையை 2019 அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லி முடிச்சோடனே அவர் சொன்னது நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, இதை நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா நான் இதை நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு படம், இங்க எல்லாம் ஒரு பயம் இருந்தது, சினிமா பத்தி சினிமா எடுக்கலாமா, அது ஓடுமா, ரொம்ப நல்ல கதை, ஆனா சினிமா பத்தி எடுக்கலாமா அப்படின்னு. இந்த மாதிரி எந்த நம்பிக்கைகளையும் நம்பாத, வெறும் ஒரு நல்ல கதையே இருந்தா அதை மட்டும் நம்பலாம் அப்படின்னு நம்பின ராணா அவர் இருந்ததுனாலதான் இந்த படம் என்னால ஆரம்பிக்க முடிஞ்சது. ஆனா நாங்க தேடிட்டு இருந்தோம், எங்களுக்கு ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி தேவைப்பட்டது. நான் துல்கர் அவரை சந்திச்சு இந்த கதையை சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் தான் இது முடிவாச்சு. அந்த காலையில எப்படி சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அன்னைக்கு சாயங்காலம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பா அது படமா ஆக போகுது அப்படின்னு. எனக்கு தினமும் வியப்பா இருக்கும் ஷூட்டிங்ல, இந்த கடந்த 1 வருஷம் எடிட்டிங்ல இப்படி வாய்ப்புகள் ஒருத்தருக்கு அமையுமா? ஒரு புது பையன் ஒரு கதை சொல்லணும்னு ஆர்வம் மட்டும்தான் இருக்கு, புரிதல் முழுசா கிடையாது. புரிதல் எல்லாமே நான் சேர்த்துக்கொண்ட ஆட்கள் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. ஆனா எனக்கு எந்த வாய்ப்புமே ஒரு கேள்வி இல்லாம கொடுத்தாங்க. அப்ப எனக்கு அது பிரமிப்பா வியப்பா இருக்கும், எப்படி நான் கேட்கறதுல எனக்கு கொடுக்குறாங்க. இப்படி வெளியில தயாரிப்பாளர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இது அமைஞ்சது. அது எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தான் எனக்கு இருந்தது. நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சேன்னா இந்த வாய்ப்பு இன்னும் 10 பேருக்கு அமையும் அப்படின்றது. ஏன்னா எனக்கே நினைச்சு பாக்குறீங்கன்னா பெருசா அசிஸ்ட் எல்லாம் பண்ணல. நான் வெறும் நான் படிச்சு சினிமா பார்த்து மட்டும்தான் சினிமா கத்துக்கிட்டேன். இப்படி 2 ஜாம்பவான்கள், துல்கர் சல்மான், ராணா டக்குபாட்டி, இவங்க 2 பேர் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு படம் ஒரு புது டைரக்டருக்கு அமையுமா அப்படின்ற வியப்பு எனக்கு இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இது அமையணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த படத்தோட வெற்றியில இருக்கு. 2019 நாங்க 3 பேர் சந்திக்கிறப்பவே எங்களுக்கு தெரியும் எங்க கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குன்னு. ஆனா இந்த 6 வருஷமா நாங்க மெனக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான்,
எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கதையா மாற்றணும், எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நான் ஒரு 5 நாள் முன்னாடி படத்தை பார்க்குறப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இது எல்லாருமே ரசிக்க போற படம், நாங்க ரொம்ப ரசிச்சு எடுத்த படம், நீங்க எல்லாருமே ரசிக்க போற படம். அந்த மெனக்கிடல்னால இது அமைஞ்சது. நான் இவங்க எல்லாருமே நான் ரொம்ப விரிவா நன்றி சொல்லணும். அதுக்கு வேற ஒரு மேடை அமையும் நினைக்கிறேன். ராணா, துல்கர், அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற ஒரு கூட்டணியில அடுத்து 2 பேர் யார் வரப்போறா, என்னோட ஐயா யார். ஏன்னா நான் கதை எழுதின, நான் ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு கதாபாத்திரம். அப்ப நாங்க யாரையுமே அவரை வந்து கணேசர், சமுத்திரகனி அப்படிலாம் சொன்னதில்லை, ஐயா அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு உங்களுக்கு படம் பார்க்குறப்ப தெரியும் ஏன் ஐயா, அவர் எப்படிப்பட்டவர், அது ஏன் அவரை மாதிரி ஒரு உண்மையான ஒரு மனிதனாலதான் இந்த கதை, அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க முடியும். எனக்கு எப்பவுமே இந்த படத்துல நான் இருக்கிறப்ப நடிகர்கள் இவங்க நடிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு இருந்ததே இல்லை. எல்லாருமே ஒருத்தர் வந்து அவன் ஐயா அப்படிதானே நடந்துப்பாரு, இந்த கதாபாத்திரம் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப உண்மையா நம்பி உள்ளார்ந்து எல்லாருமே செயல்பட்டது. இது இப்படி இருந்த ஜாம்பவானுக்கு நடுவுல குமாரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், இது யாரா இருக்க போகுது, யார் நமக்கு அமைவா, ஏன்னா எனக்கு புதுமுகம் தான் வேணும் அப்படின்னு நாங்க எல்லாமே ஆசைப்பட்டோம். ஒரு 6 மாசமா எங்கெங்க இருந்தோ தேடி எங்களுக்கு தமிழ் பேசுற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, தமிழ் பேச தெரியலனாலும் தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ் பேசுற ஒரு பொண்ணா இருக்கிற பாக்யஸ்ரீ வந்து பெரிய ஒரு டேலண்டா வருவாங்க. என் நான் துவண்டு போன நிறைய நேரத்துல எனக்கு இவ்வளோ சின்சியரா இருக்கணும் அப்படின்றது வந்து நான் இன்னும் கூட நான் பாக்யஸ்ரீ தான் கத்துக்கிறேன். இந்த படத்துல நடிப்பு, மற்றபடி இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களோட உழைப்பு, இது எல்லாருமே ஒண்ணுதான் காரணம். ஏன்னா அது சினிமா, இது சினிமா பத்தின அந்த அன்பு அதுல இருந்து வந்ததுதான், அதுல இருந்து எல்லாருமே கொட்டதுதான். முந்தா நேத்து ஒரு மிக்சிங் இன்ஜினியர் கிட்ட நான் இவ்வளவு நோட்ஸ் கொடுத்தப்ப கூட அவர் அதான் சொன்னாரு. நான் சொன்னேன் நீங்க இன்னொரு 4-5 நாளைக்கு தூங்க முடியாது அப்படின்னு. பரவாயில்ல, இந்த படத்துக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. இதை நான் எல்லா இடத்துலயும் நான் சந்திச்சேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா நான் உணர்றேன். இந்த படத்தை நாங்க இவ்வளோ ஆசையோட எடுத்திருக்கோம், ஒரு நோக்கத்தோட எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணும், எல்லாரும் ரசிக்கணும்னு. அது உங்க கையில இருக்கு. 14ஆம் தேதி திரையரங்குகள்ல வருது. சந்தோஷமா கொண்டாடலாம். நன்றி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம். இந்த மாதிரி ஒரு மனநிலை. இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஃபீல் இப்போ வந்தது. அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும். அது ஒரு சில படங்கள்லாம் செய்யும். இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம் இருக்கிறதுல பெருமை. காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை. என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை. இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை. என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை. இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை. ரொம்ப நிறைவா இருக்கு. போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு. அப்படி ஒரு படைப்பு. ஏன்னா அந்த ஐயாவை கண்டுபிடிக்கணும் டேரக்டர். ஐயாவை கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட 2022 என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சு விட்டாரு. அவரை கதை கேட்டாச்சு. ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது, தூங்க விடாது. அப்படி கதையை சொல்லிட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் தூங்கலை, சாப்பிடல, சுற்றி வந்துட்டு இருக்கேன். இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்க. எடுக்கவே மாட்டாங்க, ஆரம்பிக்கவே மாட்டாங்க. நிஜமாவே நம்ம இருக்கோமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். திரும்ப மெதுவாக டைரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்பாரு. அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு. திடீர்னு பிரசாந்த் சார் கிடைக்கிறேன். அவரும் ஐயாம்பாரு. அப்போ இருக்கும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மகாதேவன் சொல்றது நான் அவரை சொல்கிறேன், துல்கர் சாரை சொல்கிறேன். ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா
அவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அப்படி உச்சரிச்ச ஒரு இடம், ஒரு தருணம். அவர் சொன்னார், நீங்க 2022 தானே, நான் 2019 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. உங்களோட நான் 3 வருஷம் முன்னாடி. ராணா கிருஷ்ணா 16ன்றாரு. என்னையா நடக்குது? அப்படி, அதாவது ஒரு படைப்பை நாம் இயக்குவது வேற, படைப்பு நம்மை இயக்கும், நம்மளை ஓட விடும், அழுக விடும், கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும். அதுதான் உண்மையான படைப்பு. அப்படி காந்தா எங்க எல்லாத்தையுமே ஓட விடுச்சு. நான் ஒரு 8 மாசம் ஆரம்பிச்சையோட சுத்திருக்கேன். எங்க போனாலும் சரி போட்டோ எடுத்துறாதீங்க அப்படின்னு கையை வச்சு பொத்திட்டே அலைவேன். அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா. செல்வா கிட்ட, இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் செல்வா கிட்ட அவ்வளவு இருக்கு. செல்வா கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்ல. நான் கேட்பேன், இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னு. அது வேண்டாம். ஏன் செல்வா? ஆமாம், இல்லை, நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்களை மட்டும் தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேற ஒரு சினிமாவா இருக்கு, சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமா உணர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்துல சொன்னேன், யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தாண்டா காட்டணும். செல்வா சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தார் செல்வா. அவர் முதல் படம்லாம் கிடையாது. இது வந்து அந்த படைப்புக்குள்ளே ஊறி ஊறி திளைச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். செல்வா வாழ்க. நல்லா பெருசா வரீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு முறை செல்வாவை நினைச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகம் வரும். அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும். டேக் போயிட்டே இருக்கும். நான் டயர்டாயிருவேன். முதல் 4 வாட்டி கத்துவேன், 5ஆவது வாட்டி அப்படியே ஆயிட்டு செல்வா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்புல திரும்ப எனர்ஜி வரும். அப்படி ஒரு உழைப்பால் உங்களுடைய உழைப்புக்கு வாரமே இல்லை. என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அப்படி அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர். ஏன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, இது நிஜம்னு என்ன நம்ப வைக்கணும், நான் நிஜம் நம்பணும், அப்பதான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அதனால எங்க செட்ல நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது, பொய் சொல்லிக்கிறது, நடிக்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாமே நிஜமா இருக்கும். அப்படிதான் அவரை பார்த்தேன். அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவோ தூரம் போவார். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நான் போன்ல கூட பேசினா சார் அப்படின்னு கூப்பிடுவோமோ, அவர் நம்மளை சார்னு கூப்பிடுவாரோ, அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசவே இல்லை. செல்வாட சொல்றேன், மகாதேவன்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்க. பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த அன்பு என்னைக்குமே இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. என் பிள்ளை குமாரி, அவர் ராஜகுமாரி, எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அவ்வளோ தூரம் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு நியாயம் செஞ்ச ஒரு பெண். இப்படி ஒரு பெண் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னேன், நீ இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்க, உன்னுடைய உழைப்புக்கு அப்படின்னு. நல்லா வரணும் இறைவன் ஆசீர்வாதத்தில். என் தம்பி ராணா நிறைய முறை நல்ல நல்ல படைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள ராணா இருப்பேன். செல்வா எத்தனை முறை படம் பார்த்தாங்களாம் எனக்கு தெரியாது. இந்த படத்தை அவர் காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க பார்த்துட்டே இருந்தேன். இது செல்வா என்று சொல்லிட்டே இருந்தாங்க. எங்கிட்ட ராணா தம்பி சொல்லும்போது சொல்லுவாரு, ஆனா ஒரு நல்ல படைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிடைச்சிருச்சுன்னா அதுல எவ்வளவு தூரம் அதை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போயிடணும். அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. வாழ்க. உங்களுடைய அந்த ஆர்வமும் அன்பும் இந்த சினிமாவை நீங்க காதலிக்கிறதும் நம்மளை என்னைக்குமே கைவிடாது. ஒரு பழம்பெரும் நடிகர் என்கிட்ட சொன்னார், V.S. ராகவன் சார். அவருடைய 72வது வயசுல என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து நடிகை வர்றார். அப்ப என்கிட்ட சொல்லாது, கனி நீ உண்மையா இருந்து சினிமா ஒன்றை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய 92வது வயசுல பாக்குறேன், என்னுடைய படத்துக்காக ஒரு டாக்ஸி ஃபீ வாங்குறதுக்கு போறேன், அப்பான்னு ஒரு படத்துக்கு. அவருடைய 92வது வயசுல அவர் இறங்கி வர்றாரு. அப்ப சொல்றாரு, நான் சொன்னேன்ல, நான் உண்மையா இருக்கிறதுனால என்னுடைய மரணம் வரை சினிமா என்ன பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் எவ்வளவு நாள் இருந்தாலும் நான் சினிமாவில் இருப்பேன். சினிமா என்ன விடவே கூடாது. உன்னை யாருமே பார்க்கலையே, நீ கவலையப்படாத, உன்னை கேமரா பார்த்துட்டு இருக்கு, நீ உண்மையா இருக்குது அப்படின்னு. அதை தான் இந்த மூமெண்ட் வரைக்கும் மொத்த பேருமே கடைபிடிக்கணும். காந்தா அப்படின்ற ஒரு படைப்புக்காக தான் எல்லாருமே ஓடணும். அதுதான் இப்போ கொண்டு வந்து நிறுத்திருக்கு.
மச்சான் ஆண்டனி என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் உன்னை சரணத்தின் படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு ஒரு நல்ல ட்ரெயிலர் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, மொத்த படத்தையும் கொடுத்துட்டு கிளம்ப பண்ணாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நான் அப்படி தான் பண்ணுவேன், மொத்த படத்தையும் கொடுத்துட்டு போங்க, ஒரு வாரம் கழிச்சு நான் கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னு. என்னடா வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ட்ரெயிலர் காட்டினார், அட்டகாசமாக இருந்தது. அதுக்கு பிறகு அங்கங்கே பார்ப்போம், கை காட்டுவோம், சிரிப்போம். இந்த படைப்புல தான் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவன் பேசவே மாட்டானே, எப்படா பேசுகிறான் அப்படின்னு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கெட்ட வார்த்தை சொன்னான். சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டேரக்டர் சொன்னேன், சார் இப்படி சொன்னார், சொல்லிட்டாரா அப்போ ரைட்டு அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளி ராமலிங்கம், அற்புதமான ஒரு கலைஞன், எல்லாரோடையும் சேர்ந்து பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணல, என்னை தட்டி தேத்தி எடுத்துகிட்டு வந்தது எங்கள் டைரக்டர் தான். அதுக்குள்ளே இறங்குனதும் எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன். என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும், நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்டில் வருவார். அவர் தான் உள்ளே இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் வருவோம். நன்றி. பாக்யஸ்ரீ அவர்கள் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கள பத்தி அவ்வளோ ஸ்வீட்டா அவ்வளோ கைண்டா நிறைய சொன்னாங்க. ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் வெரி வெரி டேலண்டட். பண்ற வேலையை அவ்வளோ நேர்த்தியா அவ்வளோ சிறப்பா அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ற ஒரு பர்சன். அண்ட் we love you so much for whatever you've done so far. And இந்த படத்துல உங்களுடைய performance is too good. Thank you so much for being this nice. And ஒரு சில வார்த்தைகள் about Kanta we'd like to hear. Sakravati, my co-actor DQ Garu. When the script first came to me, I was very nervous because I saw that Dulquer Salmaan is the actor and it's this kind of performance, and I was like, how am I going to live up to this? But with the help of all of them and obviously a pinch of dedication, I think I tried my best and gave it 100%. So thank you for being the best co-actor and helping me throughout the film. Kani sir, actually I'm very emotional today because very few films make you feel this way, because all of them are like my family and you don't feel this way for every other film that you do. So Kani sir, you are truly my father in Kani sir. You are truly my father in real life as well. So thank you so much. Rana Garu. So Spirit Media found me as a talent, as an actor, brought me to Chennai. I stayed here for 6 months to prepare for Kanta, and you introduced me to Tamil cinema, and thank you so much for that. I will always be grateful for this. Anthony sir, you are amazing.